Good morning, students. Let us move to our next two topics are area of trapezium. So ABCD is a trapezium with parallel sides AB and DC. So measuring A units and B units respectively. Let the distance between in the two parallel sides be H units. The diagonal BD divides the trapezium into two diagonals ABD and BCD. ஸோ இது என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ராபன்சியம் ஷேப்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க ABCDன்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்துட்டு பிக்கு வந்துட்டு ஈவன் ஆகும். ஸோ லென்த்து பேரலல்ஸ் அண்ட் பிரெத் வந்துட்டு பேரலல் சொல்றாங்க. ட்ராபன்சியன் சொன்னாலுமே வந்துட்டு ஸோ எந்த டூ சைட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்துட்டு பேரலா இருக்கும் சொல்றாங்க. ஸோ அப்போ ஏபிக்கு பேரலல் வந்துட்டு யூனிட்ஸ் வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிசிக்கு வந்துட்டு பேரலல்ஸ் வந்துட்டு என்னன்னு எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ பி யூனிட்ஸ் ஸ்மால் பி யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரெத் மட்டும் இருக்காது, இதுக்கு ஹைட்டும் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு டயகனல்ஸ் பண்றாங்க. டயகனல்ஸ் பண்றப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு பிடிக்கு ஒரு டயகனல்ஸ் போடுறாங்க. டயகனல்ஸ்னா ஸோ கொடுத்துருக்க ஃபிகர்ஸை வந்துட்டு ஆஃபா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு அப்படி பிரிக்கிறப்ப நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ABDன்ற ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு கிடைக்குது. ஸோ எகெயின் இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா BCDன்ற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்துட்டு ஹைட் இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கும் என்ன கிடைக்குது? ஒரு ஹைட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபுல் ஏரியா வந்து கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ட்ராபன்சியம் ஃபார்முலா அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ராபன்சியம் ஈக்குவல் டு ஏரியா ட்ரையாங்கிள் ஆஃப் ABD. ஸோ இதோட ஏரியா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ABD பிளஸ் ஏன்னா டூ ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துட்டு கிடைக்குது. நமக்கு டயகனல்ஸ் போட்டா நமக்கு வந்து டூ ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா ABD பிளஸ் ஏரியா ஆஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா அகைன் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா BCDன்ற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஃப் இன்ட்டு B இன்ட்டு ஹெச் பிரெத்துக்கு. இங்க வந்துட்டு பிரெத் மீன்ஸ் ஸோ இங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ABன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ABன்னு பிரெத் எடுத்திருக்காங்க இன்ட்டு ஹைட் ஹெச் மீன்ஸ் ஹைட் பிளஸ் எகைன் இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு என்ன எடுத்துக்கலாம் சேம் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு DC இன்ட்டு ஹெச். ஸோ DC இன்ட்டு H. ஓகேங்களா? So since the two triangles ABCD and ABD and BCD have same height, so இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சேம், இதுக்கும் ஹைட் வந்து சேமா தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு ஹைட் வந்துட்டு சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ராபன்சியம் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ 1/2 வந்துட்டு காமனா இருக்கு, அதை வந்துட்டு வெளியில எடுத்துக்கலாம். இன்ட்டு இதுக்கு என்னன்னா ஹெச்சும் வந்து காமனா இருக்கு, வெளியில எடுத்துலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா AB பிளஸ் DC. ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே மல்டிபிகேஷன்ல இருக்கு. AB பிளஸ் DC. சோ இது மட்டும் தான் வந்துட்டு நமக்கு எக்ஸஸா இருக்கிறத வந்துட்டு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். therefore ஏரியா ஆஃப் ட்ராபன்சியம் equal to ஆஃப் இன்ட்டு ஸோ H ஆஃப் இன்ட்டு H. ஏபிக்கு யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா பிரெத் வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஏ பிளஸ் டிசிக்கு என்ன எடுத்துக்கிறோம் கேட்டீங்கன்னா பின்னு வந்து எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த பி கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ இது 2 எக்ஸசைஸ் வந்துட்டு இந்த சம்ம வச்சுதான் நம்ம வந்து போட போறோம். அதனால வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ராபன்சியம் ஈக்குவல் டு half இன்ட்டு ஹெச் இன்ட்டு A பிளஸ் B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? Next we are going to the exercise 2.3. So first sum find the missing values வந்து கேக்குறாங்க. So height கொடுத்திருக்காங்க, parallel sides AB கொடுத்திருக்காங்க, areas வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? So parallel sidesனாலுமே நமக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா so trapezium தான். ஓகேங்களா? parallel sidesன்னு சொல்லி கொடுத்தாலுமே நமக்கு என்னதான் எடுத்துக்கிறோம் நம்ம trapezium. அப்ப trapezium formulas என்னன்னு கேட்டீங்கன்னா half into so trapezium formula A equal to area half into H into A plus B தான் வந்துட்டு ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம், எப்படி வந்ததுன்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு இதை வச்சு இந்த சம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா?
we are going to the solution. So height வந்து கொடுத்திருக்காங்க 10 meters கொடுத்திருக்காங்க. Parallel side A equal to 12 meter, parallel side B equal to 20 meter. Area வந்து கேக்குறாங்க. So area equal to half into H into A plus B formula. So formula போட்டுக்கிறோம் into H ஓட value 10 meters எடுத்துடியாச்சு. A ஓட value 12 meter plus B ஓட value 20. ஓகேவா? So half into 10 into, so we are simplifying in the bracket. Board mods விதிப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, so first bracket குள்ள simplify பண்றப்ப என்ன கேட்டீங்கன்னா 12 plus 20 32. ஓகேங்களா? So 2 1s are 2, 5 2s are 10. 5 into 32 160 centimeter square. ஓகேங்களா? So this is multiplication 32 into 5 160. ஓகேங்களா? So we are going to the second part. Height equal to என்னன்னு கேக்குறாங்க question. A equal to 13 centimeter, B equal to 28 centimeter. Then area கொடுத்துறாங்க. First என்னன்னு கேட்டீங்கன்னா, so height கொடுத்துட்டாங்க. A ஓட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, B ஓட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா மட்டும் கேட்டாங்க. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஏரியா கொடுத்துட்டாங்க, தென் ஹைட்ஸ் மட்டும் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ தென் ஏரியா ஈக்குவல் டு 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு half into H A plus B ஃபார்முலா. சோ ஏரியா நமக்கு கொடுத்ததுனால அந்த நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா 492 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு half into H வேல்யூ நமக்கு தெரியறதுனால அதை தான் கண்டுபிடிக்க போறோம். H இன்ட்டு A ஓட வேல்யூ 13 plus B ஓட வேல்யூ 28. So 498 equal to half into H. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க கேட்டீங்கன்னா 41. ஓகேங்களா? So என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சைடில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 41 into 1 41 by 2 இருக்கும். ஓகேங்களா? சோ அது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரப்ப என்ன கேட்டீங்கன்னா ரெசிப்ரோக்கலா மாறும். இது வந்து மேல போகும், இது வந்து கீழே வரும். ஓகேங்களா? சோ அப்போ 492 இன்ட்டு டினாமினேட்டர் வந்து மல்டிபிகேஷனா மாறும், பை நியூமரேட்டர் சோ டிவிஷனா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஈக்குவல் டு H ஈக்குவல் டு, சோ சிம்பிளிஃபை பண்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ 492 இன்ட்டு 2 வந்துட்டு 984. சோ 984 41 டிவிஷன் பண்றப்ப என்ன கேட்டீங்கன்னா 2400 நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ மல்டி டிவிஷன் தான். Next we are going to the third part. H equal to 19 meter, A equal to one sides கொடுத்துட்டாங்க, one side கேக்குறாங்க. A ஓட sides கொடுக்கல, B ஓட side வந்துட்டு 16 meters கொடுத்துட்டாங்க. Then area வந்துட்டு 323 square meters கொடுத்துட்டாங்க. Area A equal to half into H A plus B formula. So area ஓட value வந்துட்டு 323 equal to half into H value 19 into A ஓட value நமக்கு தெரியாதனால plus B ஓட value 16. So 323 equal to half into 19 into A 19A plus 19 into 16 304. So 323 minus 304 ஏன்னா பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துனா மைனஸா மாறும். So half into 19A. So we are subtraction 19 into, so division இருக்கிறது multiplication change ஆகும், into 2 equal to 19A. 19 into 2 by 19. So 19 cancel, A equal to 2. So one side equal to 2. So we are going to the fourth part. H equal to 16 centimeter, A equal to 15 centimeter, then B ஓட value கேக்குறாங்க, another side value கேக்குறாங்க. A equal to total area of trapezium value கொடுத்துறாங்க 316 square centimeter கொடுத்துறாங்க. So area of trapezium formula A equal to half into H A plus B formula. Okay, so area ஓட values 360 equal to half into H ஓட value 16. ஓகேங்களா? சோ H ஓட வேல்யூ 16 இன்ட்டு A வேல்யூ 15 பிளஸ் B வேல்யூ மட்டும் நமக்கு தெரியல. ஓகேங்களா? சோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 360 ஈக்குவல் டு 2 1s are 260, so 8 2s are 16. ஓகேங்களா? பேலன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 8 into 15 110 பிளஸ் 8 into B 8B. ஓகேங்களா? சோ 360 இந்த பக்கம் இருக்க கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் வந்துனா மைனஸ், பிளஸ் மைனஸா சேஞ்ச் ஆகும். 360 minus 110 equal to 8B. சோ சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 equal to 8B. 250 by 8 equal to B. சோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 8 டேபிளால கட் பண்ணீங்கன்னா 30 centimeter. So B equal to 30 centimeter. So we are going to the second sum. So find the area of trapezium whose parallel sides are 20 centimeter and 20
24 centimeter and 20 centimeter, and the distance between them is 15 centimeter. Distance means h. ஓகேங்களா? சோ இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चंसல h கொடுத்திருக்காங்க. parallel sides a value 24 னு கொடுத்துட்டாங்க, b value 20 னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்போ find the area மட்டும் கேக்குறாங்க. ஓகேவா? சோ area of trapezium formula வச்சு இந்த சம் போடலாம். ஓகேங்களா? So, A equal to question. ஏனா area கேக்குறதால A equal to question mark. A equal to, so one part கொடுத்திருக்காங்க 24 centimeter. Another one part B equal to 20 centimeter. Then H equal to 15 centimeters. ஓகேங்களா? So, இதுதான் வந்துட்டு அந்த trapezium எடுத்துக்கலாம். So, 24 centimeter, 20 centimeter. Then H equal to 15 centimeter. So, formula area of trapezium formula half into H into A plus B formula half into H value 15 plus into A value 24 plus B value 20. So half into 15 into, so 24 plus 20 44. We are simplifying the two tables. So 2 ones are 2, 22 2s are 44. So A equal to, so 15 into 22 330 square centimeter. Okay, so we are going to the third sum. The area of trapezium is, so 1586 square centimeter. The distance between its parallel sides is 26 centimeter. If one of the parallel sides is 84 centimeter, then find the other sides. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா total area வந்து கொடுத்துட்டாங்க. So என்னன்னு கேட்டீங்கன்னா h கொடுத்துட்டாங்க. Distance between, distance means h வந்து என்ன கேட்டீங்கன்னா 26 centimeter கொடுத்துட்டாங்க. Then one side parallel sides கொடுத்திருக்காங்க 84 centimeter கொடுத்துருக்காங்க. இதை a ன்னு எடுத்துக்கோங்க. சோ அப்ப b ஓட வேல்யூ மட்டும் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ solution A equal to 1586, then h equal to 26 centimeter, a equal to 84 centimeter, then b equal to question mark. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட் வீடியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ராபெசியம் ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஹெச் ஏ பிளஸ் பி ஃபார்முலா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ராபெசியம் கொடுத்துட்டாங்க 1586 கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 26 into A value 84 plus B ஓட values தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். 84 plus B equal to, so 1586 by, so 2 ones are 2, 13 2s are 26. So denominator 13. ஓகேங்களா? So simplification பண்ணீங்கன்னா 13 டேபிளால கட் பண்ணீங்கன்னா 122. ஓகேங்களா? So அப்போ 84 plus B equal to 122. B equal to 122 minus 84, that's equal to 38 centimeter. Therefore, the other parallel sides equal to B equal to other parallel sides B equal to 38 centimeter. Okay, next we are going to the fourth sum. The area of trapezium is 1080 square centimeter. If the length of the parallel sides are 55.6 centimeter and 34.4 centimeter. Find the distance between them கேக்குறாங்க. ஓகேங்களா? So area of trapezium, total area of trapezium கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, so one parallel sides வந்து கேக்குறாங்க. சாரி, one parallel sides A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 55.6 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. another one sides கொடுத்துட்டாங்க B ஓட வேல்யூ 34.4 ன்னு கொடுத்துட்டாங்க. then the find distance between, so அப்போ h ஓட values மட்டும் இங்க கேக்குறாங்க. ஓகேங்களா? So we are going to the solution. Length of the parallel sides A equal to 55.6 centimeter, then B equal to 34.4 centimeter. So area of the trapezium equal to 1080 square centimeter. ஓகேங்களா? So formula A equal to half into H into A plus B formulas. So area of trapezium கொடுத்துட்டாங்க 1018 கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு half into H into, so A value 55.6 plus B value 34.4. So 1080 equal to, so ரெண்டுமே simplification பண்ணிக்கலாம், add பண்ணிக்கலாம். ஏனா add symbol இருக்கு. So 55.6
plus 34.4. So total add பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா 19 கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. so half into h into 90. so 2 ones are 2, 45 2s are 90 ஓகேங்களா. 1080 by 45 ஏன்னா இது மல்டிபிகேஷன்ல இருக்கு டிவிஷனா வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஈக்குவல் டு h. அப்ப h ஈக்குவல் டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 45 வந்துட்டு 24 times 1080 ல வந்துட்டு இருக்கும். சோ அப்ப h ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் ஓகேங்களா. Next we are going to the fifth sum. The area of trapezium is 180 square centimeter and its height equal to 9 centimeter. If one of the parallel sides is longer than the other by 6 centimeter, find the length of the parallel sides னு கேக்குறாங்க. இது என்ன क्वेश्चन கேக்குறாங்க கேட்டிங்கனா சோ ஏரியா ஆஃப் ட்ரபென்சியம் கொடுத்துட்டாங்க, a ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, தென் ஹைட் h ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு கேட்டிங்கனா ஒன் வேல்யூஸ் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கனா சோ ஒரு வேல்யூவோட 6 சென்டிமீட்டர் வந்துட்டு லாங்கர் தென் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. சோ லாங்கர் தென் கொடுத்திருக்காங்க, another side வேல்யூ வந்து கேக்குறாங்க ஓகேங்களா. So we are going to the solution. Let one of the parallel sides be A. So ஒரு parallel sides வந்து A ன்னு எடுத்துக்கலாம், A centimeter. Given one parallel side is longer than the other by 6 centimeter. ஓகேங்களா. சோ இன்னொரு சைடு என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் parallel விட 6 சென்டிமீட்டர் வந்து லாங்கர் தென்னா கூடுதலாக ஓகேங்களா. சோ அப்ப b ஈக்குவல் டு a பிளஸ் 6 எடுத்துக்கலாம் சென்டிமீட்டர். ஆல்சோ given height ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ட்ரபென்சியம் கொடுத்துட்டாங்க 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சோ ஏரியா ஆஃப் ட்ரபென்சியம் ஃபார்முலா a ஈக்குவல் டு half into h a பிளஸ் b ஃபார்முலா. சோ ஏரியா ஆஃப் trapezium total area வந்துட்டு 180 equal to half into h value 9. so a ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு தெரியாதனால அப்படியே வச்சுக்கலாம். another one வேல்யூ வந்து என்ன கேட்டிங்கனா முன்னாடி வேல்யூவோட 6 லாங்கர் தென் இருந்தனால a plus 6 ன்னு எடுத்துக்கிறோம். சோ அந்த வேல்யூ கொண்டு வந்துட்டு b ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றப்போ 180 equal to half into 9. so a plus a 2a plus 6 ஓகேங்களா. சோ அப்ப 2a plus 6 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருவோம் ஈக்குவல் டு 180 into 2 ஏன்னா டிவிஷன்ல இருக்கு அது வந்துட்டு மல்டிபிகேஷனா சேஞ்ச் ஆகும். 180 into 2 by சோ மல்டிபிகேஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. சோ அப்ப 180 into 2 by 9. 9 ones are 9, 2 9s are 18, so 0 20 ஓகேங்களா. சோ அப்ப 20 into 2 that's equal to 40. சோ நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 2a equal to 6 ஃபர்ஸ்ட் என்னன்றது தெரியல, ஆனா ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க equal to 40. சோ அப்ப 2a equal to 40 minus 6 that's equal to 34. a equal to 34 by 2 equal to 70 centimeter. a equal to 17 centimeter. So அப்ப b வந்துட்டு நமக்கு வந்து longer than என்ற ஒரு ஃபார்முலாஸ் தான் கொடுத்திருந்தாங்க. அக்யூரேட்டான ஃபார்முலா சோ நமக்கு வேல்யூஸ் கொடுக்காதனால அந்த ஃபார்முலா நம்ம வந்துட்டு a ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றப்போ b equal to a plus 6 நம்ம எடுத்துக்கோம் இல்லீங்களா. சோ equal to so a ஓட வேல்யூ 17 நம்ம கண்டுபிடிச்சிரோம் plus 6 equal to சோ ரெண்டு ஆட் பண்றப்போ நமக்கு 23 centimeter. சோ அப்ப a equal to 17 centimeter parallel sides, b equal to 23 centimeter ஓகேங்களா. So the formula, therefore the parallel sides are a equal to 17 centimeter and b equal to 23 centimeter. So we are going to the sixth sum. The sunshade of window is in the form of isosceles trapezium whose parallel sides are 81 centimeter and 64 centimeter. So parallel sides கொடுத்துட்டாங்க. A ஓட வேல்யூ 81 centimeter கொடுத்துறாங்க, then B ஓட வேல்யூ 64 centimeter கொடுத்துறாங்க. And the distance between means h கொடுத்துறாங்க நமக்கு 6 centimeter. Find the cost of painting the surface at the rate of rupees 2 per square meters. அப்போ அந்த விண்டோவோட சோ டோட்டல் வந்துட்டு ட்ரபென்சியம் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு சோ 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு 2 rupees வந்துட்டு செலவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சு நம்ம வந்துட்டு எவ்வளவு rupees பர் 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2 rupeesனா அப்ப டோட்டல் ஏரியாவுக்கு வந்துட்டு எவ்வளவு rupees வந்து செலவாகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா. We are finding the answer solution. Given the parallel sides A equal to 81 centimeter, then B equal to 64 centimeter. Distance between A and B and H equal to so 6 centimeters ன்னு கொடுத்துட்டாங்க. So formula area of the trapezium formula half into H into A plus B square units ன்னு கொடுத்துட்டாங்க. So half into H value 6 cubes. ஓகேங்களா.
into 81 plus 64. So 3 into, so ரெண்டுத்தையும் add பண்ணீங்கன்னா 145. So multiplication பண்ணீங்கன்னா 3 into 145 into that's equal to 433 centimeter square. So total area எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 435 centimeter square. இது என்ன கேட்டீங்கன்னா 2 1s are 2, 3 2s are 6. ஓகேங்களா? சோ அதுதான் வந்துட்டு 3 ன்னு எடுத்துக்கறாங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 2 rupees வந்துட்டு செலவாகுது. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் சோ டோட்டல் ஏரியா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 435 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்டு 435 into 2 that's equal to 870 rupees வந்துட்டு டோட்டல் விண்டோக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்றதுக்கு வந்துட்டு செலவாகுது. ஓகேங்களா? this is the solution. Next we are going to the seventh sum. A window is in the form of trapezium whose parallel sides are 105 centimeter and 50 centimeter respectively. So என்னன்னு கேட்டீங்கன்னா so ஒரு விண்டோஸ் இருக்கு, அந்த விண்டோஸோட so parallel sides வந்துட்டு A ஓட sides வந்துட்டு 105 and B equal to 50 கொடுத்துட்டாங்க. A value B value கொடுத்துருக்காங்க. Next and the distance between the parallel sides, distance between means H value 60 centimeters. So find the cost of the glasses used to cover the window at the rate of rupees 15 per 100 square centimeter. ஓகேங்களா? So we are going to the solution. Given the parallel sides A equal to 105 centimeter and B equal to 50 centimeter, then height equal to 60 centimeter. So area of the trapezium equal to half into H into A plus B square units formula. So then we are substituting in the A value, B values and H value. Okay, half into H value 60 into A value so 105 plus B value 50 centimeter square. So 2 1s are 2, 32s are 60. Okay, so 30 into so ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா 105 into 50 155 centimeter square equal to so ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணா நான் உங்களுக்கு வந்துட்டு 4650 centimeter square. For 100 centimeter cost of the glasses used to rupees 15 கேக்குறாங்க. So 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு 15 rupees வந்துட்டு செலவாகும். அப்போ டோட்டல் ஏரியாவுக்கு வந்து எவ்வளவு வந்துட்டு செலவாகுதுன்னு கேக்குறாங்க. So for 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர் காஸ்ட் ஆஃப் கிளாஸஸ் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம டிவிஷன் பண்ணிக்கலாம். 4650 by 100 so 00 cancel into 15. ஓகேங்களா? So 5 table 3 5s are 15 2 5s are 10 so 20 00 cancel. ஓகேங்களா? So 2 1s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4, remaining 1, 5 2s are 10. So 232. 232.50 into 3. So that's equal to 697.5. ஓகேங்களா? So இவ்வளோ rupees வந்துட்டு செலவாகுது. Next we are going to the exercise 2.4. So first sum. The base of the parallelogram is 16 centimeter and the height is 7 centimeter less than its base. Find the area of the parallelogram கேக்குறாங்க. ஓகேங்களா? So we know the parallelogram formula. So in a parallelogram formula, given base equal to 16 centimeter, then height equal to H base minus 17 centimeter. So base வந்து கொடுத்திருக்காங்க 16 centimeter minus less than 77 கொடுத்ததுனால 16 minus 7 that's equal to 9 centimeter. So H ஓட value 9 centimeter. So area of the parallelogram formula B into H square units. Base into height square units. So 16 into 9 centimeter square that's equal to 144 centimeter square. So area of the parallelogram equal to 144 centimeter square. Next we are going to the second sum. An agriculture field is on the form of the parallelogram whose the area is 68.75 square. So HM. The distance between the parallel sides is 6.25 HM. Find the length of the base. கேக்குறாங்க.
So we are going to the solution. Height of the parallelogram equal to h equal to 6.25 hm. So area of the parallelogram 68.75 square hm. So B area of the parallelogram formula B into h equal to, so அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஏரியான்றது 68.75 கொடுத்துட்டாங்க. Then h ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 6.25 சொல்லிட்டு B ஓட வேல்யூ பேஸோட வேல்யூ மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? So B into 6.25 equal to 68.75. So we are finding the B value equal to 68.75 by, so multiplication இருக்கு equal to இந்த பக்கம் தான் டிவிஷனா வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? 6.25. So பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால 2 டிஜிட் உள்ள 0 நம்பர்ஸ் வந்துட்டு ஸோ மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும், ஃபுல் நம்பர்ஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? So 100 by 100 equal to 6875 by 625. So இது simplification பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 11 kilometer. So length of the base equal to 11 kilometers. So we are going to the fourth sum. Third sum. A square and a parallelogram have a same area. If the side of the square is 48 meter and the height of the parallelogram is 18 meter, find the length of the base of the parallelogram கேக்குறாங்க. ஓகேங்களா? So total area வந்துட்டு சேம்னு சொல்றாங்க. ஓகேவா? So ஸ்கொயருக்கு வந்து சேம்னு சொல்றாங்க. ஹைட் கொடுத்திருக்காங்க 18 meters கொடுத்திருக்காங்க. So side கொடுத்திருக்காங்க, one side 48 meters கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So we are going to the solution. Given side of the square is 48 meters கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So area of the square equal to side into side. Area of square formula a square. A means side. ஓகேங்களா? Side into side, side square. அப்ப a square சொல்லலாம். Side into side square. ஓகேங்களா? So one side ஓட value 48 meters கொடுத்துறாங்க. into another one side 48 meter square. So height of the parallelogram equal to 18 meters கொடுத்துட்டாங்க. So area of the parallelogram equal to, so BH square units. So B ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். into H ஓட வேல்யூ 18 meter square. So also area of the parallelogram கொடுத்துட்டாங்க. area of the square னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? So area ஓட parallelogram என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னு சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? So area of the parallelogram formula B into H. ஓகேங்களா? So B ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். into H ஓட வேல்யூ 18 equal to, so area of square formula தெரியும், நமக்கு ஒரு சைடு கொடுத்திருக்காங்க. அது வந்துட்டு formula வந்து a square என்றதுனால அதே a square என்றதுனால 2 times போட்டுக்கலாம். 48 into 48. ஓகேங்களா? So B equal to 48 into 48 by 18. So என்ன இது மல்டிபிகேஷன்ல இருக்கு, டிவிஷனா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? So இது கட் பண்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 3 டேபிளால கட் பண்ணுங்க. 9 3s are 2 table, 9 2s are 18, 2 2s are 4, 4 2s are 8. Again 3 table ala 3 3s are 9. Again 8 3s are 24. Okay, so again 3 table ala 16 12s are 48. So 24 8 into 16. 8 into 16 equal to 128 meter. So base of the parallelogram equal to 128 meter. Okay students, now we are going to the exercise 2.4. So fourth sum. The height of the parallelogram is 1/4 of its base. One of the area of parallelogram is 676 square centimeters. So find the height of the base ன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? So we are going to the solution. So let the base of the parallelogram be B. Base வந்துட்டு Bன்ற letters ஆல மென்ஷன் பண்றாங்க. given height equal to 1/4 base. base விட வந்துட்டு 1/4 வந்துட்டு இருக்கும் சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு height ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? so area of the parallelogram equal to, so total area parallelogram ஓட total area 676 square centimeter கொடுத்துறாங்க. so parallelogram area formula equal to, so B into H equal to 676. so B ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். into H ஓட வேல்யூ 1/4 into B equal to 676. ஓகேங்களா? so B into B இதை மட்டும் எடுத்துக்கோங்க. into, so இது டிவிஷனா இருக்கிறது அந்த பக்கம் போச்சு, என்னன்னா மல்டிபிகேஷன் 676 into 4.
So B into B equal to 13 into 13 equal to 14 into 14. So B equal to, so நம்ம parallelக்கு வந்துட்டு one side மட்டும் எடுத்துக்கலாம். So B equal to, so இது போத்துக்கு 1 value எடுத்தீங்கன்னா 13, இந்த போத்துக்கு 1 value எடுத்தா 14. So 4. 13 into 4 equal to 52 centimeter. So then height equal to 1 by 4 into 52 centimeter. That's equal to 4 ones are 4, 13 fours are 52. So 13 centimeter. Then height equal to 13 centimeter. Base equal to 52 centimeter. Next we are going to the fifth sum. The area of the rhombus is 576 square meters and the length of one of its diagonal is half of the length of the other diagonal. Then find the length of the diagonal. கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சொல்யூஷன், let one diagonal of the rhombus அப்படின்னு கேக்குறாங்க. So rhombus அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அதுக்கு வந்து diagonals கிடைக்கும். So distance 1, distance 2, அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா D1, D2 சொல்லுவாங்க. ஓகேங்களா? So D2 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. The other diagonals வந்து D2 equal to, so one diagonal வந்து D1 centimeter, another one diagonal D2 equal to half ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So half means 1 by 2 into D1. So முன்னாடி உள்ள diagonals வந்துட்டு half ன்னு சொல்றாங்க into D1 centimeter. So area of the rhombus equal to, so area total area rhombus கொடுத்துட்டாங்க 576 square centimeter. So area of the rhombus formula half into D1 into D2. Diagonal 1 into diagonal 2 equal to, so 576. So half into D1 into D2. D2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா D1 விட halfன்றதுனால half into D1 equal to 576. So அப்ப D1 into D2 equal to 576 into, so இது என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிஷன்ல இருக்கு, அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிகேஷனா மாறும். 2 into 2 that's equal to, so இது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 into 6 into 4 into 4 into 2 into 2 ன்னு கிடைக்கும். நமக்கு D1 into D2 equal to, so நம்ம காமனுக்கு 1 வெளியில எடுத்துக்கலாம். So 642 into 642. ஓகேங்களா? So அப்ப D1 equal to 642, D1 equal to, so மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா 6 4s are 24, 24 into 2 48 centimeter. So D1 equal to halfன்றதுனால half into 48 that's equal to 24 centimeter. So length of the diagonals D1 equal to 48 centimeter and D2 equal to 24 centimeter. D1 விட half வந்து 24, அதுதான் அங்க கொஸ்டின்ல half. D1 வந்துட்டு 48 தான், D2 வந்துட்டு அதோட half வந்துட்டு 24 centimeter. ஓகேங்களா? Next we are going to the sixth sum. A ground is the form of the isosceles trapezium with the parallel sides measuring 42 meter and 36 meter long. The distance the parallel sides is 30 meter. Find the cost of leveling it at the rate of rupees 135 per square meter. So we are going to the solution. So A equal to கொடுத்திருக்காங்க one side 42 meter, then base equal to 36 meter கொடுத்திருக்காங்க, height 30 meters கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So area of trapezium formula half into, so trapezium தான் கேக்குறாங்க, so half into h into a plus b formula. So half into h value 30 into a value 42 into b value 36 meter square. Do 1s are 2, so 30 ல வந்துட்டு 15 2s are 13. So 15 into, so ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 78 கிடைக்கும். 78 into 15 1170 meter square. So total area வந்துட்டு 1170 meter square. So cost of leveling, so 1 centimeter வந்துட்டு level பண்றதுக்கு, sorry 1 square meter level பண்றதுக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 135 rupees வந்துட்டு செலவாகுதுன்னு கேக்குறாங்க. அப்ப total ஏரியாவுக்கு வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? So இப்போ 1000, so multiplication பண்ணீங்கன்னா 1170 into 135 multiplication பண்ணீங்கன்னா 1,57,950 rupees வந்துட்டு செலவாகும். ஓகேங்களா? We are going to the seventh sum. In a parallelogram PQRS, see the diagram. So PM and PN are the heights corresponding to the sides QR and RS respectively. If the area of the parallelogram is 900 square centimeter and the length of PM and PN are 20 centimeter and 36 centimeter respectively. So find the length of the sides QR and SR. So this is the diagonal PQRS. ஓகேங்களா? So
This is the parallelogram. So heights 20 centimeter, then so length 36 centimeters. Okay, so we are going to the solution. Considering QR as base of the parallelogram, height h1 equal to 20 centimeters. So two heights கிடைக்குவாங்க. h1 equal to 20 centimeter. Then A total area கொடுத்துறாங்க 900 centimeter square. So B1 into h1. So two parallelogram கிடைக்கிறதுனால B into H means B1 H1. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம B1 H1 எடுத்துக்கலாம். B1 into H1 equal to 900. B2 into H2 ஓட value 20 centimeter equal to 900. B1 equal to, so 900 by 20, 0 cancel, 2 1s are 2, 45, 2s are 90. So B1 equal to 45. So again, considering SR as base height equal to 36 centimeter, then A equal to 900 centimeter square, B2 into H2 equal to 900, B2 into H2 oda value 36. Okay, so 900 equal to 900, B2 equal to 900 by 36, 2 table, so 9 table, to 36 table 25 terms வந்து convert ஆகும். So அப்ப B equal to 25 centimeter. ஓகேங்களா? So SR equal to 25 centimeter, QR equal to 45 centimeter, SR equal to 25 centimeter. Next we are going to the 8th sum. If the base and the height of the parallelogram are in the ratio ல கொடுத்திருக்காங்க. base ஓ height ஓ B யும் height ஓ ratio வந்துட்டு 6:3 ன்னு கொடுத்திருக்காங்க and the height is 45 centimeter, then find the area of the parallelogram கேக்குறாங்க. ஓகேங்களா? So we are going to the solution. B into H, ஏன்னா base உம் height வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க, ரேஷியோல கொடுத்திருக்காங்க 7 into 3 ன்னு கொடுத்திருக்காங்க. Let base equal to, so நமக்கு தெரியாதனால நம்ம வந்துட்டு 7x ன்னு எடுத்துக்கலாம். 7x centimeter, then height equal to 3x centimeter. Also given height equal to, நமக்கு height கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, so 45 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So 3x equal to 45 centimeter. 3x equal to 45 centimeter. So x equal to 40 by 3, that's equal to 15 centimeter. Now base equal to 7x கண்டுபிடிக்கலாம். 7x centimeter equal to 7 into x ஓட value 15 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So 7 into 15 that's equal to 105 centimeter. So area of the parallelogram A equal to base into height. So base ஓட value 105 into height value 45, that's equal to 4725 centimeter square. So we are going to the 9th sum. So find the area of the parallelogram ABCD. Its AC equal to 24 centimeter and BE equal to DE equal to 8 centimeter. So solution, area of the parallelogram ABCD, area of the triangle அந்த ஷேப்ல இருக்குன்னு கேக்குறாங்க. So area of the triangle ABC plus area of the triangle ADC, area of the triangle half into B into H. So area of the triangle ABC equal to formula half into B into H. B base means 24 into H means height. So 2 1s are 2, 12 2s are 24, 12 into 8 96 centimeter square. So area of the triangle ADC equal to half into base into height. 2 1s are 2, 12 2s are 24, so 12 into 8 96 centimeter square. So area of the parallelogram ABCD equal to 96 plus 96, that's equal to 192 centimeter square. So we are going to the 10th sum. There are the area of the parallelogram, so ABCD is 1470 square centimeter. Then if AB equal to 49 centimeter, then AD equal to 35 centimeter, then find the height of DF and BE கேக்குறாங்க. ஓகேங்களா? This is the picture. ஓகேங்களா? So ABCD ன்றது கொடுத்துட்டாங்க. So என்னன்னு கேட்டீங்கன்னா parallelogram. Parallelogram means opposite sides are even தெரியும் நமக்கு. So AB ஓட so base வந்துட்டு 49 and AD ஓட sides வந்துட்டு 35. ஓகேங்களா? So heights கேக்குறாங்க, diagonals கேக்குறாங்க. ஓகேங்களா?
Next we are going to the solution. Area of the parallelogram equal to 1470 square centimeter. So AB equal to base equal to 49 கொடுத்துட்டாங்க centimeter. Then H equal to DF அப்படின்றது கொடுத்து. So area of triangle base into height B into area of parallelogram B into H. So area வந்துட்டு கொடுத்துட்டாங்க base value 49 into height value DF equal to 1470. Total area 1470. We are finding DF value equal to 1470 by 49. So we are simplifying equal to so 30 terms வந்துட்டு convert ஆகும் centimeter. So நீங்க division பண்ணி பாருங்க ஓகேங்களா. So now corresponding AD as base equal to AD equal to 35 centimeter. Then height equal to BE. So base into height equal to 1470. So B ஓட value base ஓட value 35 கொடுத்துட்டாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க 35 into B E ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவல் டு 1470. So BE ஈக்குவல் டு 1470 by 35. So BE ஈக்குவல் டு so சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 42 அப்படின்ற சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். DE ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். Then BE ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். ஏன்னா parallel sidesன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ஈவனா கிடைச்சிருக்கு ஓகேங்களா. So இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 42 கிடைக்கும். This is the solution. So we are going to the 11th sum. One of the diagonals of a rhombus is thrice as the other. If the sum of the length of the diagonals is 24 centimeter, then find the area of the rhombus. Okay, so we are going to the solution. Let one of the diagonals கொடுத்திருக்காங்க of rhombus d1 centimeter and the other be d2 centimeter. d1 equal to thrice times means so d1 விட d2 வந்து thrice times means 3 terms. ஓகேங்களா. so terms means multiplication 3 into d2. so also d1 plus d2 equal to 24 centimeter கொடுத்திருக்காங்க. அதோட diagonals வந்து கொடுத்திருக்காங்க. total வந்துட்டு 24 centimeter கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. so 3d2 plus d2 equal to so ஏன்னா நமக்கு d1 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 3d2 னு நமக்கு எடுத்திருக்கோம் பிளஸ் d2 ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். சோ 3d2 plus d2 சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4d2 equal to 24. we are finding d2 value equal to 24 by 4. so 4 ones are 4 6 4s are 24. so d2 equal to 6 centimeter. ஓகேவா. diagonal 2 ஓட வேல்யூ 6 centimeter. So d1 equal to thrice times நமக்கு கொடுத்திருக்காங்களா அக்யூரேட்டா வந்துட்டு நமக்கு d1 ஓட வேல்யூ கொடுக்கல. d2 ஓட வந்துட்டு thrice times கொடுத்தனால நம்ம d2 ஓட வேல்யூ thriceல போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். d1 equal to 3 into d2 equal to so 3 into d2 ஓட வேல்யூ நம்ம 6 னு கண்டுபிடிச்சோம் into 6. so அப்ப d1 equal to 3 6 are 18 centimeter. so area of the rhombus equal to half into d1 into d2. so half into d1 value 18 into d2 value 6. so 2 ones are 2 9 2s are 18. so 9 into 6 54 centimeter square. so area of the rhombus equal to 54 centimeter square. okay this is what the solution.